தாரிக்கு ஸலா தொழுகை இல்லாதவனா, லா யுஆக்கலுமா கூட இருந்து சாப்பிடாதே. பாப்பா தொழுகை இல்ல விரட்டுங்க, பாப்பா எங்களோட கையை போட வேணாம், தொழுகையோட வாங்க. மகன் தொழுகை இல்லையா, மகனே கையை போடாதடா, உன்னோட சாப்பிடுகிறா. தாரிக்கு ஸலா லா யுஆக்கலுமா கூட இருந்து சாப்பிடாதே. தாரிக்கு ஸலா வலா யுஷாரபுமா கூட இருந்து பானம் பருக்காதே. வலா யுஆமலுமா கொடுக்க வாங்க செய்யாதே. உங்களோட வீட்டில் எத்தனை பேர் தொழுகிறாங்க? நாங்க அவங்களோட சாப்பிடுறோம், குடிக்கிறோம், இருக்கிறோம் தானே. என்ன சொல்லுது இஸ்லாம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சவுதி அரேபியாவிலே உலமா பெருமக்கள் ஒன்று கூடினாங்கோ, தொழுகை இல்லாம இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன பத்துவா? பெரிய விஷயம். மிம்பரில் சுருக்கமா சொல்லிடலாம். சிலர் லாலிம் என்றாங்கோ, சிலர் பாசிக் என்றாங்கோ, சிலர்கள் ஆசி என்றாங்கோ. அதிகமான மக்கள் என்ன பத்துவா தெரியுமோ? தொழுகையை வேணுமென்று உள்றானா, தொழாமை இருக்கிறேனா, நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். காபிர் என்றாங்கோ. தொழுகை இல்லாதவனுக்கு எங்கட பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கலுமா? எங்கட வீட்டை வச்சுக்கொள்ள இயலுமா? தொழுகை இல்லாதவரை நாம முஸ்லிம் என்று சேர்க்க முடியுமா? தொழுகைக்கு முயற்சி எடுங்க சகோதரிகளா, அதுதான் தக்வாவுடைய வேலை. சாலிகான பொம்பளை பிள்ளைய பெற்றெடுக்கிறான், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது தொழுகை இல்லாத ஜப்பான் மாப்பிள்ள, அமெரிக்கா மாப்பிள்ள, லண்டன் படிச்ச இன்ஜினியர், டாக்டர் தேடு. தொழுகை